உண்ணாவிரதத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு குடிநீர் குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உண்ணாவிரதத்தில் கலந்து கொள்வதற்காக உண்ணாவிரத பந்தலின் இடதுபுறமாக குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அப்படியே உள்ள வந்துருக்கு. அப்படியே உள்ள வந்துருக்கு. உள்ள அப்படியே உள்ள அந்த பாருங்க கட்டோட அனைத்து கொங்கு நாட்டு பிள்ளைகளையும் வருக 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 என வரவேற்கிறோம். கொங்கு வேளாண் கவுண்டர்கள் பேரவையினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா திருச்சி திரு ஆர் ஜெயராஜன் அவர்கள் இங்கே நடைபெற்றிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்வதற்காக இப்பொழுது திருச்சியில் இருந்து தன்னுடைய உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் இங்கே வருகை புரிந்திருப்பதால் நம் அனைவரின் சார்பாகவும் கொங்கு வேளாண் கவுண்டர்கள் பேரவையின் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா திருச்சி திரு ஆர் ஜெயராஜன் ஐயா அவர்களை வருக 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 என வரவேற்கிறோம். காவல்துறையினரின் அனுமதியோடு இஎஸ்ஐ ஆஸ்பத்திரிக்கு தென்புறம் கூட நம்முடைய உண்ணாவிரத பந்தலை நீட்டிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆகவே
நிர்வாகிகள் அனைவரையும் பந்தல் வாகனங்களுக்கோ பொதுமக்களுக்கோ இடையூறு செய்யாமல் தயவு செய்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற வகையிலும் இங்கே போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாத வகையில் தயவு செய்து அனைவரும் இந்த உண்ணாவிரத பந்தலுக்குள் வந்து அமருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உண்ணாவிரத பந்தலின் இடதுபுறமாக உள்ள 2 சக்கர வாகனங்களையும் அந்த தண்ணீர் வாகனத்தையும் இன்னும் சற்று தென்புறமாக நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். உண்ணாவிரத பந்தல் நீட்டிக்கப்பட உள்ளதால் தென்புறம் அலாட்டம் கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எழுச்சிகாயன் கொங்கு நாட்டினுடைய தளபதி ER ஈஸ்வரனுடைய தலைமையிலே இப்பொழுது உண்ணாவிரதம் நடைபெற இருக்கின்றது. இந்த மாணவர்கள் உண்ணாவிரதத்தை இங்கே கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் இந்த உண்ணாவிரத பந்தலிலே இந்த உறுதியை எடுத்துக் கொள்கின்றோம். 1000 தடைகள் வந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் உண்ணாவிரதம் வந்தாலும் தகரத்து நடத்துவதை போல கேரள அரசு தடையை மீறி அங்கே அணையை கட்டினால் கழகத்தினுடைய எழுச்சியாளர்களுடைய தலைமையிலே திருச்சி தலைவர் கொங்கு மாமணி தேவராஜ் அவருடைய முன்னிலையே அந்த அணையை தகர்த்து எறிவோம் என்ற நேரத்திலே சூழ்நிலையாக உறுதி கூறுகின்றோம். இறைவணக்கம். கோவை மாவட்டம் நடத்தும் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்ட நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி நம் அனைவரின் சார்பாகவும் நம்முடைய கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எழுச்சி நாயகன் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் அதை வெளிப்படுகிறேன். திரு செந்தில் மயில்சாமி அவர்கள் வரவேற்புரையாற்றுகிறார்கள். பேக்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பேக்ல வச்சு பாடுபட்டே கொண்டு முன்னணி வைத்துக் கொண்டிருக்கும் எனது அருமை சகோதரர் கோவை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு குழந்தைகள் அவர்களே மற்றும் திரு சக்தி கோச் நடராஜ் அவர்களே, மாநில துணை செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் திரு சேலம் பி தங்கவேல் அவர்களே, மாநிலத்தினுடைய பொருளாளர் அன்புக்குரிய திரு KKC பாடு அவர்களே, மாநில இளைஞரணி செயலாளர் என் அன்புக்குரிய மாமா திரு இடமருதி அவர்களே, எங்கள் கழகத்தினுடைய தலைமை துணை செயலாளர் திரு கோபால் சாமி அவர்களே, மற்றும் தருமபுரி மாவட்ட செயலாளர் ஜி அசோகன் அவர்களே, கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் எம் செல்வராஜ் அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பி துர்கையப்பன் அவர்களே, கரூர் மாவட்ட செயலாளர் திரு விசா சண்முகம் அவர்களே, சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்களே, சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆலா நல்லதம்பி அவர்களே, சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் SR சுப்பிரமணிய அவர்களே, சேலம் மாவட்ட செயலாளர் அணிகளே மற்றும் அனைத்து அணி நிர்வாகிகளே, எங்களுக்கு இங்கே அவர்களுக்கெல்லாம் பயம், யாரிடத்திலே கூட்டம் இருக்கின்றது, இருந்தாலும் அவர்களை பற்றி பேசி அவர்களை பெரிய மனிதர்களாக விரும்பவில்லை என்ற காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை எங்களுடன் ஒத்துழைத்த
எங்களுக்கு பிரச்சனை வருவதார்கள் அத்தனை பேர்களுடைய பொற்பாதங்களையும் தொட்டு வணங்கி மீண்டும் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக வருக வருக வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தை வஞ்சிக்கின்ற அண்டை மாநிலங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கின்ற வகையிலே அது கேரளாவாக இருந்தாலும் கர்நாடகாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தமிழகத்திற்கு தண்ணீர் தரமாட்டேன் என்று வஞ்சிக்கின்றவர்களை விட்டு வைக்க மாட்டோம் என்ற உறுதியோடு இன்றைக்கு கொங்கு நாட்டினுடைய குரலாக, கொங்கு நாட்டு மக்களுடைய ஒருபட்ட குரலாக, கொங்கு நாட்டினுடைய தலைநகரமான இந்த கோவை மாநகரத்திலே ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதத்தை, இந்த அறப்போராட்டத்தை நாம் இங்கே நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த அறப்போராட்டத்தை துவக்கி வைப்பதற்காக வீட்டை விட்டு செல்லக்கூடாது என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருந்தாலும் இந்த கொங்கு நாட்டினுடைய பிரச்சனைக்காகத்தான் தலைவர் செழியன் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து இத்தனை ஆண்டுகளாக நான் பாடுபட்டு வருகின்றேன். இந்த கொங்கு நாட்டுக்காரனுக்கு தவித்த வாய்க்கு தண்ணி கொடுக்க மறுக்கின்ற கேரள அரசை கண்டிக்கின்ற இந்த உண்ணாவிரதத்திலே கலந்து கொள்ளாமல், தண்ணீர் கிடைக்காமல் கொங்கு நாட்டுக்காரன் மடிந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய உயிர் அவ்வளவு பெருசா? இந்த கொங்கு நாட்டுக்காக என் உயிர் போனால் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் என்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைக்க உடல் நலத்தை கொஞ்சமும் கருத்திலே கொள்ளாமல் இங்கு நம்மோடு வந்து அமர்ந்திருக்கின்ற கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையினுடைய தலைவர் அண்ணன் ஆர் தேவராஜன் அவர்களே, இவர் வருவாரா மாட்டாரா? இல்ல இல்ல வரவே மாட்டார். அவரு எல்லாம் கண்டவெல்லாம் படம் போட்டுட்டு இருக்கிறார், இவர் வரமாட்டாரு என்று ஜோசியம் சொன்னவர்களுக்கெல்லாம் நெத்தியில ஆடி அடிக்கிற மாதிரி இங்கே வந்திருக்கின்ற அண்ணன் அவர்களை நான் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே இங்கே முன்னிலையாக அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அவை தலைவர் அண்ணன் பிஆர்டி செந்தியப்பன் அவர்களே, கட்சியினுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, கொங்கு நாட்டினுடைய பொருளாதாரத்தையே முன்னேற்றி காட்டுவேன் என்றால் இன்றைக்கு காலையிலே உண்ணாவிரதத்திற்கு வரும்போது அவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்தது அதுதான். ஒன்றியத்துக்கு மாவட்டத்துக்கு எல்லாம் பணம் இல்ல பணம் இல்லைன்னு எல்லா பக்கமும் இருந்து புலம்புறாங்க. நம்ம ஏன் இந்த சின்ன சின்ன நன்கொடைகளை எதிர்பார்த்து நடத்தணும்? ஒரு கார்ப்பரேட் முறையில, ஒரு கூட்டுறவு முறையில ஒரு பெரிய தொழிலை நம்ம செஞ்சா என்ன, அதன் மூலமா எல்லாத்தையும் பங்கு பெற வச்சு அந்த லாபத்தில் நம்ம கட்சி நடத்தினா என்ன என்று என்னோடு பேசிக் கொண்டு வந்தார்.
நான் ஏதோ சும்மா சொன்னேன்னு நினைக்காதீங்க. அதனால கொங்கு நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான திட்டங்களை அவர் வைத்திருக்கின்றார். அப்படி இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பொருளாளர் மாப்பிள்ளை ஜே.கே.சி. பால் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் சக்தி கோச் நடராஜ் அவர்கள், டென்ஷன் அவர்கள், ஒரே டென்ஷன். இந்த கோவை மாநகரத்தில் எவனோ சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறான். நம்ம வாயில சொல்லக்கூடாது, நம்ம கூட்டத்தை வச்சு தான் அடிக்கணும். அப்படி மிகப்பெரிய அளவிலே கொங்கு நாட்டிலிருந்து நம்முடைய மக்கள் திரண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் சக்தி கோச் நடராஜ் அவர்களே, அங்கே சேலத்திலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய துணை பொதுச் செயலாளர் தங்கவேல் அவர்களே, எந்த மாவட்டத்திலையும் உள்ள குறையிற பிரச்சனை இல்லை. கோயம்புத்தூர் மாநகரத்தில் மட்டும்தான் உள்குடைச்சல் பிரச்சனை. அந்த உள்குடைச்சல் பிரச்சனைய நம்ம செந்தில் மயில்சாமி இரவு பகலா பாதுகாத்திட்டு இருக்கிறார். எவனும் மூச்சு விட்டுறக்கூடாது. உடனே ராத்திரி 12 மணிக்கு கூட என்ன தொலைபேசியில கூப்பிட்டு, அண்ணா இது கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி தெரியுது, எப்படி அந்த மூச்சு நிறுத்தலாம், அதுக்கு ஒரு ஐடியா. இப்படி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இங்கே மிகச் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சிறப்பான ஏற்பாடுகளை அவருடைய தளபதிகள் இந்த கோவை மாநகரத்திலே எதுக்கும் தயார். பேசணுமா அதுக்கு தயார், கையில தான் எடுக்கணுமா அதுக்கு தயார். கட்டி போட்டு வச்சிருக்கார். அவரால கட்டி போட முடியல நிமிர்றாங்கன்னு சொன்னா உடனே எனக்கு போன் பண்ணிக்கலாம், நீங்க கொஞ்சம் கட்டி போடுங்க, உங்க கைத்துல கொஞ்சம் கட்டி போடுங்க, இல்லைன்னா அது எசகு பிசகு ஆயிருமாட்டு தெரியுது. அப்படி இன்றைக்கு அவருடைய தளபதிகள் இந்த கோவை மாநகரத்திலே மிகச் சிறப்பாக இயங்கி இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்து எல்லோரையும் இங்கே வரவேற்று, இன்னும் அவர் பேசுறதுக்கு நிறைய இருக்குது, நிறைய ஸ்டாக் வச்சிருக்கார். ஏன்னா எங்கிட்ட சொன்னதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி ஆகணும்ல, அது சொன்னதும் 1% தான் சொல்லியிருக்கார். அதனால மீதி எல்லாம் இன்னும் வர நேரத்தில் நாளைக்குள்ள உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுவாரு. ஏன்னா திருப்பூர்ல பொதுக்குழுவிலையும் நிறைய சொல்ல முடியாம போச்சு. அதை இங்க அதெல்லாம் சொல்லுவாருங்கிற நம்பிக்கையோடு அவர்களை எல்லாம் பாராட்டி, அதற்கு பிறகு இத்தனை 4 ஆண்டு காலத்தில் கோவை ஒருங்கிணைந்த மாவட்டம் என்று ஒன்று உருவாகவே இல்லை. எவனாவது கோவை தெற்கு மாவட்டத்திலிருந்து, கோவை மேற்கு மாவட்டத்திலிருந்து, வடக்கு மாவட்டத்திலிருந்து இங்க வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களா, நம்மளோட பெரிய ஆயிடுவாங்களா அப்படின்னு பக்கத்து மாவட்டத்தில் உள்ள விடுறதில்ல. அப்படி இருந்த ஒரு நிலைமையை மாற்றி இன்றைக்கு கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை மாவட்ட செயலாளர்களும் நம்ம பொள்ளாச்சி நித்தியானந்தமாக இருந்தாலும் சரி, மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் முழுமையாக ஏற்பாடுகள், எவ்வளவு பேர் வந்தாலும் சரி அப்படியே சாமியார எக்ஸ்டன் சொல்லி போயிட்டே இருக்கும். அவ்வளவு சார் ரெடியா வந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கான ஏற்பாடுகளை இரவு கூட நம்ம எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு தான் எல்லாம் போய் தூங்கி இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஒரு 1:30 மணிக்கு போன் பண்றேன், பிஸியா நடந்துட்டு இருக்கு. அப்படி இன்றைக்கு மேற்கு மாவட்டத்துடைய செயலாளர் அண்ணன் குழந்தைவேல் அவர்களும், நம்ம கொங்கு கேப்டன் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் நம்முடைய மாணிக்கராஜ், அவர் எப்பவுமே நாங்க 10 பேர் சேர்ந்து காலையும் கையை பிடிச்சு பின்னாடி எடுத்துட்டு இருக்கிறோம். உட்டமா போச்சு. அப்படி இன்றைக்கு ஒரு வெறியோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அதே போல இந்த மாவட்டத்திலே மாநில பொறுப்பாளர்களாக நம்முடைய இளைஞரணி செயலாளர், இளைஞரணி அப்படின்னு சொன்னா அவர் வயசாகுது நினைக்க வேண்டாம். நான் கூட போய் டை அடிக்க சொல்றது, லேசா வெள்ளை இருக்குது, நீங்க ஒரு டை அடிச்சுக்கங்க, நீங்க டை அடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவர் பேச்சு வேகமும்
இப்பதான் பிறந்த மாதிரி இருக்குது. ஆனா கொஞ்சம் வயசு ஆயிடுச்சுதான், அது நம்ம ஒத்துக்கிறது தான் வேணும். அருமை சகோதரர் இளமருதி அவர்களே, அப்புறம் விவசாய அணியினுடைய செயலாளர், இப்பதான் அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனிதான் அவருடைய வேகம் எல்லாம் எவ்வளவோ ஆண்டு காலமாக நாராயணசாமி நாயுடு காலத்திலிருந்து தொழிலதிபர் செல்லமத்தோடு எல்லாம் தொடர்ந்து பணியாற்றியவர். விவசாயிகளுடைய நன்மைக்காக அவர் கொஞ்சம் கட்டி போட்ட மாதிரி இயங்கிக் கொண்டிருந்தார். இனி அவருக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது. அவர் இனி விவசாய அணியினுடைய செயலாளராக இன்னும் பல்வேறு போராட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார். அப்படி இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய விவசாய அணி செயலாளர் அருமை அண்ணன் கதிரேசன் அவர்களே, அதற்கு பிறகு விவசாய அணியிலே எப்போதும் என்னிடத்திலே எச்சரித்துக் கொண்டே இருப்பார். இதை பண்ணணும், அதை பண்ணணும். ஏன்னா ரிட்டையர் ஆயிட்டாரு. ரிட்டையர் ஆன பின்னாடி எப்படி ஒரு ஆக்டிவா இருந்தப்ப மத்தவங்களை பண்ணிட்டு இருந்தாரோ, இப்ப கட்சியில ஏதாவது நச்சரிச்சுட்டே இருப்பார். இந்த விவசாயிகளுக்காக எதையாவது பண்ணணும், இது நடக்குது அது நடக்குது, பத்திரிகையில ஒரு செய்தி வந்துருச்சுன்னா போதும் உடனே நம்ம இதை பண்ணணும் அப்படி என்று. அப்படி இன்றைக்கு விவசாய அணியினுடைய துணை செயலாளராக பொறுப்பெடுத்திருக்கின்ற பொள்ளாச்சி பேராசிரியர் அண்ணன் கோபால் அவர்களே, இவரு அடுத்தவரை சொல்றதுக்கே நம்ம கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அதாவது எதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. நீங்க நேரம் இப்ப சீஃப் மினிஸ்டர் பேச முடியாது, பார்க்க முடியாதுமாங்க. இப்ப சீஃப் மினிஸ்டருக்கு போன் பண்ணி பேசினா உடனே பேசிடுவார், அவரே பண்ண மாட்டார். எஸ்பி ஆகட்டும், கலெக்டர் ஆகட்டும், மந்திரி ஆகட்டும், சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், யார்கிட்ட வேணாலும் எதை வேணாலும் அவர் எல்லா மாவட்டத்திலையும் சொல்றதை, உங்களுக்காக நான் ஜெயிலுக்கு போறேன்னா சொல்லுங்க, நான் 5 நாள் உள்ள இருக்கிறேன், நான் ரெடி. அதனால கோயம்புத்தூர் ஜெயிலே பார்த்துட்டு வந்துட்டேன், ரயில் கேஸ்ல உள்ள போனப்ப எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுக்கும் தயார். அருள்ல தர்மபுரியில போய் சொல்லிட்டு வந்திருக்கிறார், உங்களுக்கு ஏதாவது ஜெயிலுக்கு போறமா சொல்லுங்க, நான் முன்னாடி நின்று நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன். இப்படி எதற்கும் தயங்காமல் எதற்கும் தயாராக இருக்கின்ற நம்முடைய தலைமை நிலைய செயலாளர் அருமை தம்பி சூரியமூர்த்தி அவர்களே, இப்படி ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு போனா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதே ஒரு 3 மணி நேரம் ஆகி போயிடும். அதனால இதற்கு பிறகு இங்கே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இளைஞர் அணியுடைய இணை செயலாளர் ராசிபுரம் சந்திரசேகர் அவர்களே, மற்ற மாவட்டங்களிலிருந்து திரளாக இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் தலைமையிலே இங்கு சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உண்ணாவிரதம் வெற்றிகரமாக நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு முக்கிய காரணம், அப்படி இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய செயலாளர்களே, மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே, கிளை கழகங்களுடைய பொறுப்பாளர்களே, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்ப சொல்லலாம் கோபம் வந்துடும். யார சொல்லணும் அவங்களுக்கே புரிஞ்சு இருக்கிறாங்க. நம்முடைய மகளிர் அணி இல்லாமல் நம்ம கிடையாது. நமக்கு பின்னாடி இல்லை, அவங்க நமக்கு முன்னாடி. நமக்கு முன்னாடி இருந்து நம்மளை எடுத்துச் செல்கின்றவர்கள் நம்முடைய மகளிர் அணியினர். அப்படி இங்க கோவை மாநகரத்தில் நம்முடைய தமிழ்ச்செல்வி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 4 ஆம்பளைக்கு சமம். அந்த அளவுக்கு இன்னைக்கு பாருங்க, மைக்கு பிடிச்சு இன்னைக்கு புழங்க போறாங்க. பொதுக்குழுல மைக் கொடுக்க முடியல, இன்னைக்கு பாருங்க என்ன பண்ண போறாருன்னு பாருங்க. அப்படி இன்னைக்கு அவர்கள் தலைமையிலே சென்னை மாநகரத்திலே இருந்து, கோவை மாநகரத்திலிருந்து கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை மகளிர் அணி சகோதரிகளே, மற்ற மாவட்டங்களிலிருந்து
மகளிரணி சார்பிலே பெருந்திரளாக இங்கே கேரளாவுக்கு போனதானே, யாரும் வீட்டுக்கு போறது இல்ல. கையில மிளகாப்பொடி வச்சிருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா, எல்லாம் தயாராகிங்க அப்படின்னு உண்ணாவிரத போராட்டத்திலே நமக்கு இணையாக, நமக்கு மேலாக, நம்மோடு சரிசமமாக போராடுவதற்கு தயாராக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த மகளிரைச் சேர்ந்த என் அருமை சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கூட்டத்தை, கோவையிலே நடக்கின்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தை, ஏன்னா இது 100 பேர் 150 பேர் வச்சு நடத்துற உண்ணாவிரதம் இல்லை. ஆயிரக்கணக்கிலே இன்னும் வந்துகிட்டே இருக்கிறாங்க, பாதிதான் வந்திருக்கிறாங்க, இன்னும் பாதி வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆளுகளை காலையில அண்ணன் பேசும்போது சொல்லுவாரு, எல்லாம் பால் கறந்து மாட்டை பிடிச்சி கட்டி எல்லாத்தையும் கட்டி அப்புறம் வர்றதுக்கு நேரம் ஆகி போகிறது. அதனால இன்றைக்கு இவ்வளவு ஒரு மிகப்பெரிய திரளாக மாபெரும் உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை உலகம் போராடும் கொண்டு செல்லக்கூடிய அந்த திறமை படைத்தவர்கள் நம்முடைய பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நிருபர்களும் பத்திரிகையாளர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தான் இங்கே ஆயிரக்கணக்கில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இங்கே இருப்பவர்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால், உலகம் பூராவும் இந்த போராட்டத்தை, இந்த கேரளாவுக்கு எதிரான போராட்டத்தை இனி உம்மன் சாண்டிக்கு வேட்டுதான், இனி உம்மன் சாண்டிக்கு பிராபலம் தான் அப்படிங்கிற உண்மையை உலகம் பூராவும் எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் நம்முடைய பத்திரிகையாளர்கள். அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை அனைவரின் சார்பிலே நாம் வரவேற்று வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு வாரமா ஒரே பிரச்சனை, நம்மகிட்ட வர்றதில்ல, வேற காவல்துறைக்கு போறது. லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், எங்கே லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும்? ரொம்ப நாளே எல்லாரும் இங்க ஒண்ணா இருக்கிறோம். லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை ஏற்படுத்துறதுக்கு வேற எங்க கொம்பு முளைச்சிருக்குது? யாரு கொம்பு முளைச்சிருக்குது லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை ஏற்படுத்துறதுக்கு? அப்படி உண்ணாவிரதம் நடந்தா லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்திருக்கும், பெருசா பிரச்சனையாகி போயிருப்பான். அப்படி காவல்துறையில அவங்ககிட்ட போயிட்டு பெட்டிஷன் கொடுக்கிறது சொல்றது, இப்படி அவங்களுக்கு கொஞ்சம் பயமே இல்லைன்னு சொன்னாலும் இவ்வளவு பேர் போலீஸ் நிறைய தான் போட்டிருக்கிறாங்க. ஒருவேளை லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக, நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு இன்றைக்கு காவல்துறை இங்கே நமக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற அனைவருக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று மனதிலே நினைப்பிருக்கின்ற அத்துணை பேருக்கும் நாம் வரவேற்பையும் நன்றியையும் பாராட்டுகளையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நடக்கின்ற இந்த உண்ணாவிரத போராட்டம் பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய போராட்டம். கேரளாவையும் கர்நாடகாவையும் தண்ணீர் தர மறுக்கின்ற அந்த துரோகிகளை கண்டிக்கின்ற ஒரு போராட்டம். கொங்குநாடு போராம் எங்கிருக்கிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு போராட்டம். அப்படி பல நிலைகளிலே இங்கே இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு உலகத்திலே நாடுகளுக்கிடையே பல நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. பல நாடுகளுக்கிடையே நதிகள். ஒரு நாட்டிலே உருவாகின்ற ஒரு நதி 4 நாடுகளை கடந்து 5வது நாட்டிற்கு செல்லுகிறது. அங்கெல்லாம் அந்த நாடுகளுக்கிடையே போடப்பட்ட ஒப்பந்தப்படி தண்ணீர் தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அணை கட்டி எந்த ஒரு நாடும் நதிகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்கவில்லை. அவர்கள் போட்ட ஒப்பந்தத்தை மீறி அடுத்த நாட்டை வஞ்சிக்க விரும்பவில்லை. உலகத்திலே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கலாம், சண்டைகள் இருக்கலாம். ஆனால் 2 நாடுகளுக்கும் இடையே ஓடுகின்ற நதிகளை அலையை கட்டி அங்கிருக்கின்ற மக்களை, இங்கிருக்கின்ற மக்களை தண்ணி குடிக்காம செய்யறதுக்கு எந்த நாடும் தயாராக கிடையாது. இந்தியாவுக்கும் வங்காளதேசத்துக்கும் இடையே ஆறு ஓடுகின்றது. இங்க மட்டுமல்ல, உலகத்தினுடைய பல பகுதிகளில்
ஐரோப்பா கண்டத்தில் இருக்கின்ற நாடுகள் எல்லாம் சின்ன சின்ன நாடுகள். 7-8 நாடுகளுக்கு ஒரே நதி ஓடும். அப்படிப்பட்ட நாடுகளுக்கிடையே உலகத்திலே பிரச்சனை கிடையாது. அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னே போடப்பட்ட ஒப்பந்தப்படி பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த விதமான தாக்குதலும் இல்லாமல். இங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நைல் நதி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நைல் நதியினால் பாசனம் பெறுவது, சிறப்படைவது எகிப்து நாடு. ஆனால் அந்த நைல் நதி எகிப்து நாட்டிலே உருவாகிறதா என்று கேட்டால் கிடையாது. அந்த நைல் நதி உருவாவது எத்தியோப்பியா நாட்டிலே உருவாகி சூடான் நாட்டு வழியாக அது எகிப்துக்கு வருகின்றது. எத்தியோப்பியாவிலே அணை கட்டி அந்த தண்ணீரை தடுக்கவில்லை. சூடான் நாட்டிலே அணை கட்டி அந்த தண்ணீரை தடுக்கவில்லை. எகிப்து நாட்டிற்கு அந்த தண்ணீர் வருகின்றது. ஓடி வருகின்ற தண்ணீரை நீ உபயோகப்படுத்திக் கொள்ளாமே ஒழிய அணை கட்டி தடுக்க கூடாது என்பது நியதி. அதை தொடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையிலே உலக நாடுகள் இருக்கின்றன. இன்றைக்கு எகிப்து நாட்டுக்கு நைல் நதி வருகிறது என்று சொன்னால் சூடான் நாடு இரண்டாக பிரிந்து அங்கு தெற்கு சூடான் சுதந்திரம் பெறுகின்றது. சுதந்திரத்துக்கு முன்னால் போடப்பட்ட ஒப்பந்தப்படி சுதந்திரம் பெற்ற தெற்கு சூடான் ஒப்புக்கொண்டு எகிப்துக்கு தண்ணீர் தருகின்றது. நாடுகளுக்கிடையே ஒரு பிரச்சனை இல்லை. இங்க இந்திய தேசத்திலே மாநிலங்களுக்குள்ளே கேரளாவும் கர்நாடகாவும் தண்ணி தர மாட்டாங்க. என்ன நியாயம்? ஒரு நாட்டுக்கு நாடு பிரச்சனை இல்லாத போது இங்க மாநிலத்துக்கு மாநிலம் என்ன பிரச்சனை? அதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒப்பந்தம் அங்கேயும் தான் இருக்குது, ஒப்பந்தம் இங்கேயும் தான் இருக்குது. அதாவது இப்ப நீங்க காவிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்க கேரளாவில் இருந்து ஓடி வருகின்ற அத்தனை நதிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாத்துக்குமே 1968ஆம் ஆண்டிலிருந்து ஒரு வலுவான ஒப்பந்தம் இருக்கின்றது. ஆனால் அந்த ஒப்பந்தப்படி இவர்கள் நடந்து கொள்வது கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மாநிலங்களுக்கிடையே என்ன பிரச்சனை வருது? அரசியல் தான் பிரச்சனை. சும்மா நம்ம எல்லாம் அதாவது ஏமாத்துறாங்க. நீங்க கேரளாவிலிருந்து தண்ணி தர மாட்டேங்கிறாங்க, அது காரணம் என்ன? அரசியல். கர்நாடகாவிலிருந்து தண்ணி தர மாட்டேங்கிறாங்க காவிரி சொல்றா, அதுக்கு பேர் என்ன? அரசியல். வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஏதோ சொல்லுவாங்கல்ல, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலேயே ஆட்டுறது. ஒரு உதாரணத்துக்கு 2 நாள்ல நடந்திருக்கிறத பாருங்க. காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க காவிரியில தண்ணி தரலன்னு சொன்னா கர்நாடக அரசை கலைக்கணும். 356வது பிரிவைப்படி கர்நாடக அரசை ரோட்ல தான் பந்தல் போன்ற மாதிரி தெரியுது. நம்ம வந்துகிட்டே இருக்கிறாங்க. இங்க ஒண்ணு அங்க முட்டிடுச்சு. அங்க தண்ணி லாரி எடுத்தாலும் முடியாது, எதை எடுத்தாலும் முடியாது தெரியுது. அதனால கர்நாடக அரசை கலைக்கணும்னு காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க. என்ன காரணம்? கர்நாடகா பிஜேபி அரசு இருக்கு, தைரியமா சொல்றாங்க. அதே காங்கிரஸ்காரன் கேரளாக்காரன் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் மதிக்க மாட்டேங்கிறான். கேரளா அரசு கலைக்கணும் காங்கிரஸ்காரன் சொல்றானா? சொல்ல மாட்டான். அது பிஜேபிக்காரன் கேரளா அரசு கலைக்கணுங்கிற தண்ணி தரலைன்னா, காங்கிரஸ்காரங்க கர்நாடக அரசு கலைக்கு. இது அரசியலா இல்லையா? தண்ணி நமக்கு வராததுக்கு காரணம் அரசியல் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணம் போதாதா? அதாவது ஏன் அந்த சூடான் நாடு சுதந்திரம் பெற்ற பின்னாடியும் எகிப்துக்கு தண்ணி வருதுன்னு சொல்றேன் அப்படின்னா, சூடான் நாடு தனியாக சுதந்திரம் பெற்ற பின்னாடி சுதந்திரத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஒப்பந்தத்தை மதிக்கிறான். ஆனா கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ ஆட்சி மாறிட்டா மதிக்க மாட்டேங்கிறான். அரசியல் ஆட்சி மாறிட்டா மதிக்க மாட்டேங்கிறான். ஒரு நாடே மதிக்கிறான். ஆனா இங்க ஆட்சி மாறிட்டா மதிக்க மாட்டேங்கிறான். கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம தலைவர் ஞான தேசிகன் அதை கலைக்கணும்னு சொல்லுவாரா? தைரியம் இருக்கிற அவருக்கு. இப்பதான் அவர் என்ன சொன்னாரு? காவிரியில
தண்ணி விடுதன்னா கர்நாடக அரசு கலைக்கணும்னு தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன் சொல்றார். கர்நாடகா தண்ணியை விட்டா அந்த ஆட்சியை கலைக்கணும்னு கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர் சொல்றார். ஒரே கட்சியில நம்ம என்ன எடுத்துக்கிறது? அதே காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகா தண்ணி உடனே கலைக்கிறார். கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர் தண்ணி விட்டா கலைக்கிறார். அவங்க என்ன பண்ணுவேன்? ரெண்டு பேரும் இப்படி சொல்றாங்க, நான் என்னதான் பண்ணிட்டு ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போய் முடிவு பண்ணிக்குவாங்க அப்படின்னு பிஜேபி கவர்மெண்ட் அங்க உட்கார்ந்துக்கிறார். அதனால நமக்கு இருக்கிற தண்ணி பிரச்சனைங்கிறது உண்மையான தண்ணி பிரச்சனை இல்ல. இருக்கிற தண்ணி பிரச்சனை அரசியல் பிரச்சனை. அரசியல் பிரச்சனை மட்டும்தான் இங்க தலதூக்கி ஆடுது. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா இதெல்லாம் நின்று போயிடும். எல்லா கட்சிக்காரங்களையும் மக்கள் கேள்வி கேட்கணும். இன்னைக்கு கொங்கு நாடு பாலைவனம் ஆகக்கூடாது என்பதை வலியுறுத்தித்தான் நம்ம எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா எல்லாம் இன்றைக்கு வேஷம் போட்டுக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதாவது உண்மையில் எப்படி தெரியுது? ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப கொள்ளுவேன், அந்த கட்சி எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னா கொள்ளுவேன். இது எப்படி? ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப ஒரு கொள்கை, அது திமுகவா இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அவங்க கொள்ளுவேன். எதிர்கட்சி ஆகிட்டாங்கன்னா அவங்க கொள்ளுவேன். இதுல பாதிக்கப்படுறது யாரு? நாம. அவங்க விளையாட்டுல, அரசியல் விளையாட்டிலே பாதிக்கப்படுபவர்கள் நாம். அதனால இதை கொங்கு நாடு பாலைவனமாகாமல் நம்முடைய தண்ணீர் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று உறுதியாக போராட வேண்டும் என்று சொன்னாங்க. கொங்கு நாடு முழுவதும் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு போராடுவதற்கு நாம் தயாராக வேண்டும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அத்தனை கொங்கு நாட்டு மக்களும் ஒன்று திரண்டோம் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். அரசியல் கட்சிகளை சார்ந்து அவர்கள் தீர்ப்பார்கள் என்று சொன்னால் இந்த 3 வருஷத்துக்கு ஆட்சிக்கு வர வரைக்கும் ஒரு மாதிரி பேசுவேன். ஆட்சிக்கு வந்தாலும் பேச மாட்டேங்கிறார். அப்ப அவங்க முன்னாடி எதுக்கு போகணும்? எப்போதும் ஒரே நிலையாக நம்முடைய தேவைகள் தான் முக்கியம், நம்முடைய குடும்பங்கள் தான் முக்கியம், இந்த கொங்கு நாட்டினுடைய வாழ்வு தான் முக்கியம், கொங்கு நாட்டினுடைய வளர்ச்சி தான் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு போராடுகின்ற அத்துணை நேர்மையானவர்களும் இந்த கொங்கு நாட்டில் இருக்கின்ற அத்துணை பேரும் ஒன்றுபட வேண்டும். நான் சொல்லுவதிலே பொய் இருக்கிறது என்று சொன்னால் எந்த கட்சி தலைமை வேண்டுமானாலும் என்னை விவாதத்திற்கு அழைக்கலாம். அங்கே பேசுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நான் சொல்வது பொய் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது இல்லைங்க இது அரசியல் கிடையாது, உண்மையிலேயே கேரளாவில் மழை பெய்யல, கர்நாடகாவில் மழை பெய்யல, அதனால தண்ணி வரல அப்படின்னு சொல்றவங்க யாரா இருக்காங்களா? நான் சொல்லுவதில் என்ன பொய் இருக்கிறது? மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அரசியல் கட்சிகளுடைய இந்த விளையாட்டுகள் எல்லாம் இங்கே இடப்படாது. ஆட்சிக்கு வருவதற்காக மக்களை உசுப்பேற்றுகின்ற வேலையை எதிர்கட்சியாக இருப்பவர்கள் செய்கிறார்கள். ஆளுங்கட்சியாக அமர்ந்தவர் வசதியாக அதை மறந்து விடுகிறார்கள். 5 வருஷம் பேசுறது கிடையாது. 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் இதையே பேசுவாங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்கள 1-2 பார்க்கிறோம். இன்னுமே நம்ம புரிஞ்சுக்கலன்னு சொன்னா எப்பதான் புரிஞ்சுக்குவோம்? அதனால கேரள அரசினுடைய முதலமைச்சர் உம்மன் சாண்டி அவர்களுக்கு கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் கொடுக்கின்ற எச்சரிக்கை, நீங்கள் இந்த கோவை மாநகரத்திலே எவ்வளவோ உண்ணாவிரதங்களை பார்த்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நடக்கிற இந்த உண்ணாவிரதம் கொங்கு மண்ணினுடைய ஈரத்தை காய வைக்க நினைக்கின்ற கேரள அரசு, அதனுடைய முதலமைச்சர் உம்மன் சாண்டி எச்சரிக்கின்ற விதமாக இந்த உண்ணாவிரத போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ மாணவர்களை உண்ணாவிரதம் இருந்துட்டு செல்லுகின்ற கூட்டம் இங்கே அமர்ந்திருக்கவில்லை. ஏதோ 100 பேர் 150 பேரை வச்சுக்கிட்டு உண்ணாவிரதம் பண்ணோம்னு பத்திரிகையில செய்தி வருவதற்காக நடத்தக்கூடிய இயக்கம் இங்கே உண்ணாவிரதம் நடத்தி கொண்டிருக்கவில்லை.
இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் வாழேந்தி எல்லை தாண்டுவதற்கு தயாராக இருக்கின்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் யார்? தனி மனிதனாக 3000 பிரிட்டிஷ் படையை தகர்த்தெறிந்த தீரன் சின்னமலையுடைய பரம்பரை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால இதை சர்வசாதாரணமாக நினைத்துக் கொள்ளாமல் எங்களுடைய வேட்களுக்கு, எங்களுடைய கோரிக்கைக்கு, எங்களுடைய கட்டளைக்கு உமன் சார்ந்தவர்கள் அடிபணிய வேண்டும். அணியாமல் விடமாட்டோம். எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமாக பல வகைகளிலே போராடுவோம். கடைசியாக எல்லையை தாண்டுவதற்கும் தயங்க மாட்டோம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்லி வாழேந்துவதற்கும் இங்கு தயாராக வந்திருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பிகள் வீரன் சின்னமலையினுடைய வீர வாரிசுகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மீண்டும் இன்னும் நிறைய உம்மன் சாதிக்கும் கர்நாடக அரசுக்கும் எச்சரிக்கை நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. இது போதாது. அதனால அவர்களுக்கு மாலையிலே இன்னும் வலுவான போராட்டத்தை அறிவிக்கின்ற, படை திரட்டி கிளம்புகின்ற அப்படிப்பட்ட அறிவிப்புகளை இந்த மாலையிலே அறிவிப்பதற்கு நான் வருவேன் என்று உங்களிடத்திலே உறுதியிட்டு சொல்லி இப்ப இந்த உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைப்பதற்காக நம்முடைய அண்ணன் அவர்கள், அண்ணன் திருச்சி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். தலைவர் கோவை செல்லியனோடு கடைசி வரை உறுதுணையாக அவரை விட்டு அகலாமல் கூட இருந்த ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் திருச்சி தேவராஜன் அவர்கள் மட்டும்தான் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களிடத்திலே வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை